வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மத்திய அரசின் ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, அதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும், இந்த திட்டத்தினுடைய பலன்கள் என்னென்ன, இந்த திட்டத்தில் மத்திய அரசினுடைய பங்களிப்பு என்ன, இந்த திட்டத்தில் சேருவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். PMSYM தான் இந்த திட்டத்தினுடைய பெயர். அதாவது பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தான் யோஜனா. இதுதான் இந்த மத்திய அரசின் பென்ஷன் திட்டத்தின ஓய்வூதிய திட்டத்துக்கான விரிவாக்கம். அமைப்பு சாரா துறை தொழிலாளர்களுக்கான மத்திய அரசின் தன்னார்வ ஓய்வூதிய திட்டம். இது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டு மத்திய அரசால் துவங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முதியோர் காலத்தில் சமூக பாதுகாப்பு மற்றும் மாத ஓய்வூதியம் வழங்குதல். அதாவது முதியோருடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாதம் அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்குறதா இந்த திட்டத்துடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திட்டத்தில் சேருவதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 வயதுல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாத வருமானம் 15,000க்கும் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. EPF, ESI போன்ற திட்டங்களில் உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் வருமான வரி செலுத்தும் நபராகவும் இருக்கக்கூடாது. இதுதான் இந்த திட்டத்தில் சேர்றதுக்கான தகுதிகள். இந்த திட்டத்தில் சேர்வதனால என்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 30 வயது பூர்த்தி அடைந்த பிறகு வாழ்நாள் முழுவதும் மாதம் 3000 ஓய்வூதியமாக வழங்கப்படும். அது இந்த பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கிறவங்களுக்கு 60 வயதிற்கு மேலே உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே மாதம் 3000 ரூபா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதில் மத்திய அரசினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரரின் வயதிற்கு ஏற்ப மாதம் ரூபாய் 55 முதல் 200 வரை செலுத்த வேண்டும். நீங்கள் செலுத்தும் அதே அளவு தொகையை மத்திய அரசும் உங்கள் கணக்கில் செலுத்தும். அது உங்களுடைய வயதிற்கு ஏற்ப 55 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் மாதம் இந்த திட்டத்தில் சேர்றவங்க செலுத்தணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளவு அமௌண்ட் செலுத்துறீங்களோ அதே அமௌண்ட்டை மத்திய அரசும் உங்களோடது கணக்கில் செலுத்தும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 55 ரூபா செலுத்துனீங்க அப்படின்னா மத்திய அரசும் உங்களுக்காக 55 ரூபா செலுத்தி ஒரு மாதம் உங்களுக்கு 110 ரூபா உங்கள் கணக்கில் சேர்க்கப்படும். திட்டத்தில் சேர்றதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆதார் அட்டை, IFSC-யுடன் கூடிய வங்கி கணக்கு புத்தகம், ஈஸ்ராம் கார்டு, இது 3 தான் இந்த திட்டத்தில் சேர்றதுக்கான ஆவணமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசோட சேர்ந்து யார் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் LIC மற்றும் பொது சேவை மையங்கள் CSC மூலம் இத்திட்டம் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்தில் மாதம் 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் உள்ளவங்க எவ்வளவு அமௌண்ட்டு மாதம் கட்டணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. 18 வயசில் உள்ளவங்க 55 ரூபா, 19 வயசு உள்ளவங்க 58 ரூபா. இப்படி இந்த அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 40 வயசு உள்ளவங்க மாதம் 200 ரூபா கட்டணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தாலே வங்கி கணக்கில் இருந்து ஆட்டோபே மூலம் மாதம் உங்களுக்கான தொகையை அவங்களே எடுத்துக்கிடுவாங்க. இத்திட்டம் தெருவோர வியாபாரிகள், தினசரி தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள், வீட்டு உதவியாளர்கள் போன்ற முறைசாரா வேலைகளில் ஈடுபடும் நபர்களுக்கு பாதுகாப்பு வலையாக செயல்படுகிறது. இத்திட்டம் அமைப்பு சாரா துறையில் பணிபுரியும் கோடிக்கணக்கான தொழிலாளர்களின் நலனுக்காக தொடங்கப்பட்ட ஒரு முக்கிய அரசு முயற்சியாகும். இதுதான் இத்திட்டத்திற்காக நமக்கு கொடுத்திருக்கிற விளக்கங்கள். சாரா தொழிலாளர்களுக்கு இது ஒரு சிறந்த திட்டம் தான். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த திட்டத்திற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற பதிவு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.